பேக் டு Y2K vlog. ஸோ இன்னைக்கு நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா சங்கரன்கோவில இருந்து 75 கிலோமீட்டர்ஸ் இருக்கிற அச்சங்கோவில் அப்படிங்கிற ரூட்ல இருக்கிற மணலாறு அப்படிங்கிற வாட்டர் ஃபால்ஸுக்கு போறோம். ஸோ அந்த ஃபால்ஸ் வந்து எதனால அந்த ஃபால்ஸ் போறோம் அப்படின்னா இங்க சீசன் ஸ்டார்ட் ஆகுனதுனால அங்க கிளைமேட் நல்லா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ அந்த ஃபால்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ட்ரக்கிங் பண்ணி போயிட்டு நம்ம ஃபால்ஸ் போய் ரீச் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அந்த ஃபால்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். சீசன் ஆரம்பிச்சிருக்கிறதுனால இன்னைக்கு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி போறோம், நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே, வாங்க எப்படி இருக்குன்னு போய் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு Y2K vlogs. காய்ஸ், ஆக்சுவலா இங்க வந்துட்டு தமிழ்நாடு, அதாவது தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துட்டு நம்ம கேரளாக்குள்ள ரீச் பண்றதுக்கு 2 ரூட் தான் காய்ஸ் இருக்குது. ஒண்ணு வந்துட்டு மணலாறு, ஒண்ணு வந்துட்டு அச்சங்கோவில் ரூட், இன்னொன்னு வந்துட்டு நம்ம இந்த கோட்டயம் ரூட். அது அந்த ரூட் பேர் என்ன தெரியலையே, புளியர ரூட். ஆமா, புளியர ரூட். இந்த 2 ரூட்ல தான் நம்ம வந்து இங்க இருந்து கேரளா போய் ரீச் பண்ண முடியும். ஸோ நம்ம புளியர ரூட்ல வந்துட்டு ஆக்சுவலா நிறைய டைம் போயாச்சுங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ல ஃபுல்லாவே அங்கதான் போயிட்டு இருக்கிறோம். அச்சங்கோவில் வந்துட்டு என்னோட ஒரு ஃபேவரட் ஸ்பாட்னே சொல்லலாம். ஆக்சுவலா இன்னைக்கு வந்துட்டு நான் எங்க போலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன்னா அம்பநாடு எஸ்டேட் போலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அம்பநாடு எஸ்டேட் ஏன் போல அப்படின்னா, அம்பநாடு எஸ்டேட் அதுவும் சோலோ ரைட் தான் போலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நான் சின் மவுண்ட் வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். சின் மவுண்ட் வந்து எனக்கு எக்ஸாக்டா ஆர்டர் போட்டு அக்டோபர் 17th வர்ற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு செப்டம்பர் 30 ஒரு வீடியோ போடுறேன்னா, இனிமே இந்த மந்த்லி ஒரு 2 வீடியோ வச்சு நான் போட ட்ரை பண்றேங்க. ஸோ கைஸ், இப்போ நம்ம சேனல்ல வந்துட்டு இனிமே அப்டேட்டடா வந்து வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மந்த்லி 2 வீடியோ வச்சு போட, ஓகே, மந்த்லி 2 வீடியோ வச்சு போட ட்ரை பண்றேன். ஷார்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க 2 days ஒன்ஸ் ஆர் வீக்லி 2 ஷார்ட்ஸ் வந்து நான் போட ட்ரை பண்றேங்க. ஸ்கேனிங் அவ்வளோ ஹைட்ல இருக்குது. அப்படியே போயிட்டு நல்லா பீஸ்ஃபுல்லா உட்காந்து வரலாம், நல்லா இருக்கும். ஸோ இந்த இதுக்கு ரீச் பண்றது கூட பஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சங்கரன்கோவில் தான் போகுது. ஸோ நம்ம ஈஸியா ரீச் பண்றதுக்கு பஸ்ஸும் கூட இருக்குது. எங்க இந்த ரூட்ல சேந்தமரம் டு கடையம் போற பஸ் எது இருந்தாலும் போகலாம். போட்டோ மாதிரி கூட வச்சிருக்காங்க. இந்த ரோடு அங்க இருக்கு. சோடி போட்டுதான். வணக்கங்க. நீ அன்னைக்கு அந்த வண்டி ஓட்டின தம்பி தானே? ஆமாங்க, அன்னைக்கு உதவி செய்யலாம் நினைச்சா முடியலைங்க. ராமானுஜங்கிறது இதுக்குள்ள ஒரு ஊரா? இது இருக்குல்ல இந்த மரம், நம்ம வேற பக்கத்துல வரும்போது நான் போய் நிறுத்தி காட்டுறேன் பாரு. அந்த மரத்தை கொஞ்சம் கவனிப்புங்க வாய்ஸ். இது இருக்குல்ல இந்த மரம், அதுல போய் ஒரு காய்கறி பறி கையில பற்ற வாயில வச்சு தொலைச்சிடாத. இந்த இருக்குல்ல, இதுதாங்க அரளிக்காய். மேக்சிமம் எல்லா ஊருக்கு அவுட்டர்ல வச்சிருப்பாங்களா இல்ல அதுவா வருமானா தெரியாது. நான் பார்த்த வரைக்கும் மேக்சிமம் வந்து ஊருக்கு அவுட்டர்ல எல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கலாம். அந்த பழைய 90s 70s படம் எல்லாம் மூவில பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதுல அடிக்கடி வரும் அரளி விதையை அடிச்சு குடிச்சிட்டாங்கன்னு. இப்ப நம்ம பசங்க அப்டேட் ஆயிட்டாங்க. ஒன்லி பால்ட் ஆயில் புரோக்கர். இதை பார்த்து யாரும் ட்ரை பண்ணாதீங்க. நான் ஜஸ்ட் காட்டுறேன், நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து நான் வந்து ஒரு நாளைக்காக காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த காய் யாரும் பிடிச்சிட்டு ஏதாவது சாப்பிட்டு இதை ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நாலேஜுக்காக இதுல தான்ல ஒரு நாலேஜுக்காக காட்டுறேன். இது திருமலை கோயில் பொருட்டா?
இங்க இருந்து போனோம்னா அரவிநயனா டேம் 2 கிலோமீட்டர். ஸோ இந்த டேமோட மேல இருந்து பார்க்க வியூ பயங்கரமா இருக்கும். இன்னையில இருந்து மழை ஸ்டார்ட் ஆகும் இருக்காங்க. இன்னைக்கே பயங்கரமான மழை இருக்குது அப்படின்னாங்க. பாருங்க மழை நிக்க முடியல, அந்த அளவுக்கு பெய்யுது. பார்ப்போம். இது வழியா போனா எருமச்சாவடி போலாங்க. வன ஊழி நடமாடும் பகுதி, கவனமாக செல்லவும். ஆனா இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு கிளைமேட்டே இல்லடா, வெயில் அடிக்க ஆரம்பிக்கு. ஃபால்ஸ்லயாச்சும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், பாப்போம். இப்ப அங்கங்க கடை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஒரு டீ கடை, லாஸ்ட் டீ ஸ்டாப் இதுதாங்க. இதுக்கு அடுத்து இங்க எதுவுமே கிடையாது. இதுக்கு அடுத்து ஒன்லி பியூர் ஃபாரஸ்ட் மட்டும்தான். அதான் லாஸ்ட் டீ ஷாப். டவர் இருக்காது, இப்போ டவர் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வனத்துறை அறிவிப்பு. இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லைக் அட்வென்ச்சர் ட்ரிப் மாதிரி தான் இருக்கும். செக் போஸ்ட் நம்ம கண்டுக்கவே கூடாது, நம்ம வாட்டில போயிட்டே இருக்கணும். போலாம்ல. அதுதான் நானும் நினைச்சேன். சரி ஒரு மரியாதைக்கு நிக்கலாம் நின்னேன். நானும் நிக்க கூடாது, போயிடலாம் தான் பார்த்தேன். சரி அவர் நின்னுட்டாரு, ஒரு மரியாதைக்கு நம்மளே நின்றுலான்னு பார்த்தேன். நீங்க நின்று அவங்க கிட்ட கொஞ்சம் பெர்மிஷன் கேட்டு போலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களதான் ஏறி மிதிக்க பார்ப்பாங்க. சரி ஒரு ஃபார்மாலிட்டி தானே, விடுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க யாருமே. வியூஸ் கூட ஓரளவு எனக்கு வருது, சப்ஸ்கிரைப் வரவே மாட்டேங்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காய்ஸ் நம்ம மணலார் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் உள்ள போறது. இதெல்லாம் பார்க்கிங். இன்னைக்கு பார்க்கல பயங்கர கூட்டமா இருக்குது. மண்டே வீக், இதுக்குதான் வீக் டே சூஸ் பண்ணி வர்றது. வீக் டேலயும் இப்படி இருந்தாங்கன்னா இங்க ஒரு பைக்கு கூட இல்லை, எல்லாமே காரு, வேன். ஓ இதுதாங்க டிக்கெட் கவுண்டர். கரண்ட் டிக்கெட் का TN 79M 0148 48. ஆமா, ரெண்டு பேரு 130. நமக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ பைக்குக்கும் நமக்கும் சேர்த்து அடல்ட் 2 பேருக்கு ஒருத்தருக்கு 50 ரூபா, பைக்கு 30 ரூபா பார்க்கிங்க. சரி விடு, இவங்களுக்கு கொடுத்து இந்த ஃபால்ஸுக்கு இது ஒர்த்து தான். ஹெல்மெட் இங்க கொடுத்துட்டு போயிடலாமா? வா கேட்கலாம். ஹெல்மெட் பேக் எதுக்கு தூக்கிட்டே அலையணும்? ஹெல்மெட் பேக் இங்க வச்சுட்டு போயிடலாமா? டிக்கெட் மேல கேட்பாங்களா? எங்க போவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ ஆகணும். நான் யாரையும் சொல்றேன், சும்மா பார்த்துருக்கேன். நிறைய சம்பாதிக்கிறேன். ஏன் தான் தெரியல. புரியல. என்னன்னா நான் நல்லா படிச்சா நிறைய சம்பாதிக்கிறேன்.
நல்லா பிடிச்சிங்க, நிறைய சம்பாதிக்கிறீங்க. ஆமா சூப்பர்ண்ணா. காட் இஸ் கிரேட். ஏன் பண்றது சிம்பிளான விஷயம்டா, சேர்த்து வைக்கிறதா கஷ்டமான விஷயம். பணம் தானே முக்கியம் வாழ்க்கையில. சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும். பணத்தை சம்பாதிக்காம விட்டாதீங்க. நிறைய படிச்சேன், என்னென்னவோ படிச்சேன். என்னென்ன படிச்சீங்கன்னு சொல்லுங்க. என்னென்னவோ படிச்சேன்னா படிக்கூடாத படிச்சேன். படிக்க கூடாது படிச்சீங்க. 10 மணிக்கு முன்னாடி புக் வாங்கி படிச்சீங்க. அதனாலதான் நீ வந்து சம்பாதிக்கல. நான் லாபம் படிச்சதால எனக்கு பார்க்கத்தான் பணம். நல்லா படிங்க, படிச்சா வண்டிதான் வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கும். ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். உங்களுக்கு நேட்டிவ் லோக்கல்டா, ராயபுரம். ராயபுரம் சென்னையில இருக்கு. ஆமாண்டா, அங்கே வந்துட்டேன். ராயபுரம் போயிட்டு இது யாரு வாங்கி போறேன்? உங்களுக்கு தானே? வேணும் கிடையாதா? என் பிள்ளைங்க வாங்கி போறேண்ணா. ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா? என் பிள்ளைங்க எங்கன்னா இருப்பானுங்க. குரங்கா வாங்கி போறேன்டா. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி போயிருந்தோம். என்ன இருந்தாடா வாழ்க்கை. சந்தோஷம் எப்ப கிடைக்கும் கேட்டா எண்ணத்துலதான் கிடைக்கும். இதை எடுத்து ஹியூமனிட்டி பீஜன் போடுவாங்க. டேய், சந்தோஷம் தானே வாழ்க்கை. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு ஒரு இது இருக்குது. போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் மனசு எப்படியோ அந்த மாதிரிதான் அவனுக்கு வாழ்க்கை அமையும். சரி, என்ன இருக்கு பாருங்க பாருங்க. சாப்பாடு கொண்டு வந்திருக்காரு. சொல்றாங்க. இது என்னன்னா சவுண்ட் கொடுத்துருக்கீங்க. நீங்க சவுண்ட் கொடுத்துருங்க. கொடுங்க, மறுபடியும் கொடுங்க. உலகத்திலேயே மோசமானது யாரும் கேட்டா பொண்ணு. நல்ல பசங்க உன்னை ஏமாற்றும், ஊரை ஏமாற்றும் கண்ணீரில் சின்ன வாட்டர் ஃபால்ஸ்ல இங்க வந்து தண்ணி வந்துட்டு கலங்கி கலங்கி வருது. அதனால மழை பெய்தான் தண்ணி ரொம்ப இதா இருக்கு. சாமி என்ன இந்த பக்கம்? அது சரி, உங்க காடு உங்க வரப்பு, நீங்க வரலாம். நாங்க வந்ததுதான் தப்புன்னு நினைக்கிறேன். பண்றாங்க, வாங்க பாக்கலாம். இவ்வளவு கூட்டம் இருக்கு. தண்ணி கம்மியா தான். நம்ம அன்னைக்கு வந்ததுதான் யாருமே இல்லைண்ணே.
ஓகே காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ் தான் அதிகமாக குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம குளிச்சுட்டு வந்து விளாக ஸ்டார்ட் பண்ணோம். Swagger down the street with your red lips and funky beat. You better hold your head up to the sky. I'm gonna roll with you till the day I die. Hey, swing those hips around. Can't stop, roll back down. My ladies, short, tall, thin or wide, always down, ready to ride. காய்ஸ், நம்ம இப்போ குளிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் ட்ரெக்கிங் போயிட்டு இருக்கோம். இங்கேருந்து போயிட்டு வெளியில் போனோம் அப்படின்னா பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஸோ இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, 50 ரூபா கொடுத்ததுக்கு 50 ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டுறோம். ஸோ அந்த 50 ரூபாய்க்கு ஒர்த் ஆஃப் மணி தான். அண்ட் மஸ்ட் விசிட் பிளேஸு. ஸோ இங்கே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது ஃபாரஸ்ட்குள்ளே நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்க அப்படின்னா ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம் தான். நிறைய பேர் ஃபேமிலியோட வராங்க. அண்ட் சேஃப் அண்ட் செக்யூர் உங்களோட கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் சேஃபாக வந்துட்டு சேஃபாக போய்க்கிருக்கணும். அப்புறம் இங்கே மழை வந்துட்டு இருக்குங்க கைஸ். மழை வந்துட்டு இருக்கிறதுனால எல்லாருமே மோஸ்ட்லி வெளியில் போயிட்டுருக்காங்க. ஸோ ஃபேமிலியாக வர்றதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட். வரலாம், வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னைக்கு நான் இவ்வளோ நாள் நாங்கள் வந்திருக்கோம். ஒரு 2 or 3 times நாங்கள் விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ இத்தனை டைம் வந்துட்டு ஃபீமேல்ஸ் வந்துட்டு அதிகமாக வரமாட்டாங்க. இன்னைக்கு என்னன்னு தெரியல, அதிகமாக அவங்க தான் இருக்காங்க. வர்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பசங்களுக்கு குளிக்கிறதுக்கு இடமே அவங்க வந்து குளிக்கிறாங்க அப்படிங்கும்போது வந்துட்டு பசங்கள்லாம் ஒரு ஓரமாக நின்றுட்டு கொஞ்சம் பேராக குளிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு குளிக்கிறதுக்கு கொஞ்சம் செப்பரேட் ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேரளா கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணால் நல்லாயிருக்கும். மற்றபடி எல்லாமே ஓகே தான். ஓகே கைஸ், இங்கே மழை பெய்யுது. ஸோ வாங்க, நான் உங்களுக்கு போயிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து இங்க இருந்து கும்பாரெட்டின்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அது இதை விட பியூட்டிஃபுல்லான ஒரு வாட்டர் ஃபால்ஸ். அதுதான் பார்க்க போறோம். அது அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இருந்தாலும் வந்துட்டு சும்மா போயிட்டுலாமே அப்படின்னு. மேபி இப்ப அங்க அலௌட் இல்லை அப்படிங்கிறாங்க. மேபி நீங்க வரும்போது அது அலௌடா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கூட போய் பார்க்கலாம்ல. ஸோ அதனால நான் காட்டுறேன். மழை பெஞ்சிச்சுன்னா அலௌடு இல்லை அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு அதுக்கு வந்து செப்பரேட்டா ஒரு டைமே கிடையாது. இப்போ அலௌடு இல்லை அப்படிலாம் கிடையாது. அப்படி குதிரையில போற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கல. இந்த பைக்ல இங்க போகும்போது 2 சைடு காட்டை பார்த்துக்கிட்டே போகும்போது குதிரையில போற மாதிரி தெரியுது. இதுதான் கைஸ் கும்பாரெட்டி ஃபால்ஸ். ஸோ இப்போ அலௌடு இல்லை அப்படிங்கிறாங்க. நேற்று இருந்துச்சா அன்னைக்கு இல்லையா. காய்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பாரெட்டி வாட்டர் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸில் நிற்கிறோம். இதுதாங்க என்ட்ரன்ஸ். இதுல இருந்து தான் நம்ம அந்த பக்கமாக அப்படி போனோம் அப்படின்னா இதுல இருந்து அப்படி இங்கே டிக்கெட் வாங்கிட்டு அப்படி உள்ளே போனோம் அப்படின்னா இங்கேயும் கொஞ்சம் தூரம் ட்ரெக்கிங் பண்ணி போனால் தான் ஃபால்ஸ் பார்க்க முடியும். ஃபால்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வேணால் நான் உங்களுக்கு இப்போ காட்ட முடியும் என்னால். ஃபால்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இதோ எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன். இப்ப இட்லியவே திரி போடுறானே. செம்ம வைபா இருக்கும். நல்லாதான் தண்ணி வருது போதுங்க, பயங்கரமா இருக்கு. Swagger down the street with your red
கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டீ ஸ்டால், தமிழ்நாட்டோட லாஸ்ட் ஒரு டீ ஸ்டால், அங்கே தான் வந்துட்டு வந்திருக்கோம். ஸோ நான் வந்து டீ குடிக்க மாட்டேன், அதனால போயிட்டு இங்கே பழம்பூரியா அது மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு சொல்லிக்கலாம். I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. And guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray as you fade away. ஓகே guys, இன்னையோட விளாக்கை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் விளாக்ல நம்ம மீட் பண்ணலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் வியூஸ் வந்து வருது, பட் சப்ஸ்கிரைப் யாரும் பண்ண மாட்டேங்கிங்க. மறக்காமல் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக நம்ம வீடியோ வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகே பாய்.